ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னால் கருவாட்டு குழம்பு தான். அது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. மண் சட்டியை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவாடை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது கருவாடு உடையாமல் இருக்கும். கருவாடை எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சது, 1 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனது 1 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய், 3 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கலாம். புளிக்கரைசல் பொரிச்சு வச்சுருக்க கருவாடு 2ஐயும் சேர்த்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிச்சதுக்கப்புறம் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்தி ஆஃப் பண்ணோம்னா